Hello and welcome to இதயம் வழங்கும் வெங்கடேஷ் பட்ஸ் இதயம் தொட்ட சமையல். இதயம் நல்லெண்ணெய், இதயம் கடலெண்ணெய் இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஷ்ஷஸ் நான் வந்து இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். Co-presented by GRB ghee, sign of purity, granulated, fantastic ghee. இந்த கீ வச்சு நம்ம நிறைய டிஷ் பண்ண போகிறோம். நெய்ன்னு சொன்னால் GRB. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் கீ. இன்றைக்கி நம்ம ஒரு லாங் அவைட்டட் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற ஒரு ரெசிபியை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஆனால் ஒரு 100 ரெசிபி இருக்குது. நிறைய பேர் நிறைய விதமாக இதை கன்காக்ட் பண்ணி இதோட ஒரிஜினல் ரெசிபி எதுனே தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. தோசைக்கும் இட்லிக்கும் ஒரே மாவு பண்ணுறாங்க, இட்லிக்கும் குழி பணியாரத்துக்கும் ஒரே மாவு பண்ணுறாங்க, தோசை மாவே கொஞ்சம் புளிக்க வச்சு குழி பணியாரம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு அது நல்லா வருது போல இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. பட் நாங்கள் துர்கா லஞ்ச் ஹோமில் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன் நான். எங்கள் இட்லி பீப்புள் வில் வாக் மைல்ஸ், எவ்வளோ தூரத்துலேருந்துலாம் வந்து இட்லி சாப்பிடணும்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் சொன்னது வந்து 2 இட்லி 2 ரூபாய் இருந்த காலத்தில் மல்லிப்பூ மாதிரி இருக்கும், ஒயிட் கலர். ஸ்பெஷலிஸ்ட், அதுவும் எங்ககிட்ட வந்து வெள்ளசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து எங்கள் அரவா மாஸ்டர். அப்போல்லாம் ஹோட்டலில் வந்து உடுப்பி ஹோட்டலில் வந்து அரவா மாஸ்டர், சரக்கு மாஸ்டர், வெட்டு மாஸ்டர், வெறும் வெட்டி கொடுக்குறது மட்டும் ஒருத்தர் இருப்பார், அவர் வெட்டு மாஸ்டர். இவர் அரவா மாஸ்டர். இவர் வந்து இன்க்ரீடியன்ஸ் கூட பேசுவார், அவ்வளோ கேர் எடுத்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணுவார். ஸோ அந்த ரெசிபி எங்கள் அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ரெசிபி நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் இட்லியோட ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இட்லி அரிசி, உளுந்து, உப்பு, அரைக்கிறதுக்கு தண்ணி, இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இங்கே நாங்கள் எங்கள் ஹோட்டலில் என்ன பண்ணோம்னு சொன்னால், புழுங்கல் அரிசியை வந்து 4 வாட்டி வாஷ் பண்ணுவோம். 4-5 வாட்டி நல்லா கழுவி, அதுக்கப்புறமா ஒரு பெரிய துணி ஒன்று போட்டு, ஃபேன் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஃபேன் இருக்கும், அந்த ஐஸ் மிஷின் இருக்கும். அந்த ஐஸ் மிஷினில் அந்த அரிசியை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த துணி மேலே பரப்பி வச்சிரும். அந்த ஃபேனை போட்டு விட்ருவோம் நைட்டெல்லாம். அது கம்ப்ளீட்டாக காற்றுல பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்கும் நல்லா. அதாவது 4-5 வாட்டி கழுவுன அரிசி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருப்பாங்க. அந்த 2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை வந்து இந்த மாதிரி துணியில் பரப்பி ஃபேன் கீழே வச்சு அது நல்லா ஆறின பிறகு மறுநாள் காத்தால மாவு மிஷினில் கொடுத்து ரவையாக அரைச்சி கொண்டு வருவோம். அது டின்னில் வச்சுருப்போம். அது 3 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ரவையை புதுசாக பண்ணி செஞ்சுட்ருப்போம். பட் இப்போது அந்த அளவுக்கு டிடிஎஸாக யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. 90% ஆஃப் த பீப்புள் அரிசியை அரைச்சிடுறாங்க, உளுந்த செப்பரேட்டாக அரைச்சிடுறாங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைன்னு சொல்லி மாவு பண்ணிடுறாங்க. பட் நான் இங்கே உங்களுக்கு இட்லி ரவா, இப்போ இட்லி ரவா புழுங்கல் அரிசியோட ரவா வந்து நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது, இட்லி ரவான்ற பேரில் கிடைக்குது. அதில் பெஸ்ட்டு ரவா ஃபைன் ரவான்னு கேளுங்க, அந்த இட்லி ரவா வாங்கிக்கிங்க. உளுந்து இங்கே வச்சுருக்கேன், நல்லா பழைய உளுந்துன்னு சொல்லுவாங்க. அந்த பழைய உளுந்து வந்து நல்லா உபரியாகும். அந்த பழைய உளுந்து ப்ரீமியம் குவாலிட்டி உளுந்துன்னு சொல்லுவாங்க. இட்லிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உளுந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னா இட்லி நல்லா வராது. அதே மாதிரி உளுந்து அரைக்கும் போது பொறுமையாக நின்று தண்ணி தெளித்து அரைக்கணும். நீங்கள் இட்லி மாவு எப்படி இருக்குன்னா, உளுந்து நீங்கள் கிரைண்டர்லேருந்து மாவு எடுத்து ஃபூன் பண்ணிங்கன்னா உளுந்து பறக்கணும். அந்த அளவுக்கு காற்று இன்கார்பரேட் ஆகணும். பட் இப்போ யாரும் கிரைண்டர் யூஸ் பண்ணுறதில்ல, மிக்சியில் பண்ணுறீங்க. பட் கிரைண்டரில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. மிக்சியில் பண்ணும்போது மோட்டரோடைய ஹீட்டு இந்த உளுந்து வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இது குக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்மெண்ட் ஆகாது. அதனால தான் கிரைண்டரில் போட்டு அரைங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸலண்ட் ரிசல்ட் வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக கிரைண்டரில் அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அதோட ரிசல்ட் வேறு மாதிரி வரும். இஃப் யூ ஃபைன் வித் தட் யூர் ஓகே. ஸோ இப்போது இந்த உளுந்து 1 கப், நீங்கள் எந்த கப்பில் போட்டாலும் சரி, 1 கப் உளுந்து போட்டிங்கன்னா 2 கப் அரிசி ரவா. இது ரெண்டுத்தையும் வந்து இங்கே இந்த உளுந்தை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு, வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை செப்பரேட்டாக வைங்க. உளுந்து 100 கிராம் போட்டிங்கன்னா இட்லி ரவா 200 கிராம். இந்த 200 கிராம் ரவையை 200லேருந்து 250 கிராம் மேக்ஸிமம், 250 கிராம் மேலே போடாதீங்க, 200லேருந்து 250 கிராம் ரவை போடலாம். இந்த ரவையை போட்டு தண்ணியில் ஒரு 4 வாட்டி வாஷ் பண்ணுங்கள். நீங்கள் 4 வாட்டி வாஷ் பண்ணும்போது அந்த ரவை வந்து ஊறிடும். அதுக்கப்புறமா அந்த ரவையை வந்து தண்ணியெல்லாம் வடித்து சைடில் வச்சுருங்க. அதுவாக அதோடைய அந்த ரவையில் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியெல்லாம் அது இழுத்துட்டு அப்படியே இருக்கும். உளுந்து 2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கும். ஊறின அப்புறமா அந்த உளுந்தை வந்து நீங்கள் கிரைண்டரில் போட போகிறீங்க. இந்த கிரைண்டரில் போட்ட பிறகு இந்த ரவையை வாஷ் பண்ணுங்கள். ஸோ இந்த உளுந்து அரையறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அந்த 20 நிமிஷம் இந்த ரவையை நீங்கள் கழுவி வச்சிங்கன்னா அந்த 20 நிமிஷத்தில் இது ஊறிடும். இந்த உளுந்தை நான் சொன்ன மாதிரி கிரைண்டரில் போடுங்க, தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு போடுங்க. எவ்ரி 5 மினிட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளித்து அரைங்க. தண்ணி தெளித்து நல்லா பஃபப் ஆகி வரும், அது பொங்கி வரும் மாவு. அந்த பொங்கி வர்ற மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி தெளித்து அரைங்க. ஒரு 4லேருந்து 5 வாட்டி தண்ணி தெளிங்க. தண்ணி தெளித்து அரைஞ்சின்னா ஒரு 20-25 நிமிஷம் அது அரையும். அந்த 25 நிமிஷத்துக்குள்ளே அது சாஃப்ட் ஆகிடும். மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னா, நீங்கள் இப்படி எடுத்து ஃபூன் ஊதி பாருங்கள், மாவு பறக்கும். அந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு அரையணும். ஸோ உளுந்து அதை மாதிரி அரைச்சிங்க. அரைச்சிட்டு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிருக்கிற வாஷ் பண்ண ரவை இருக்குல்ல,
அந்த ரவையை எடுத்து அந்த உளுந்தில் கொட்டணும். உளுந்தை வெளியே எடுத்துருங்க, கிரைண்டர்லேருந்து வெளியே எடுத்துருவீங்க. கிரைண்டரில் வெளியே எடுத்துட்டு இந்த ஊற வச்சிருக்கிற அரிசி ரவையை அந்த உளுந்து மாவில் போடுவீங்க. போட்டு இட்லிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பேட்டரை வந்து நல்லா பீட் பண்ணணும். ஹோட்டலில் வந்து இங்கே வரைக்கும் கையில் போட்டு பீட் பண்ணுவாங்க. ஒரு அண்டால மாவு இருக்கும், போட்டு பீட் அடிப்பாங்க. பீட் 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 பண்ணி அந்த ரவையும் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகணும். உளுந்தும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகட்டி கண்டிப்பாக இட்லி நல்லா வராது. உளுந்து அங்கங்கே இருக்கும், ரவை தனியாக இருக்கும். நம்ம பீட் பண்ணும்போது நம்ம கையோட ஹீட் இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ஹீட்டில் மாவு புளிக்க ஆரம்பிக்கும். பீட் பண்ணி உப்பு போட்டு பீட் பண்ணி அந்த பாத்திரத்தை மூடி ஒரு 6 மணி நேரத்துக்கு வெளியே வச்சுருங்க. 6 to 8 hours அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பண்ணி வைக்கும்போது பாத்திரத்தில் பாதிக்கு மேலே நீங்கள் மிக்ஸ் பண்ண மாவு இருக்கக்கூடாது. ஏன்னா 8 மணி நேரம் கழிச்சு அது அப்படியே பொங்கி முழு பாத்திரம் வழிஞ்சு ஒழியும். அதனால் நீங்கள் வந்து பாதி பாத்திரம், இவ்வளோ பெரிய பாத்திரம் போடுறீங்கன்னா நீங்கள் மாவு உப்பு போட்டு கலக்கின பிறகு அதில் பாதி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மூடி நீங்கள் வச்சுருவீங்க 8 மணி நேரம், அதான் ரைஸ் ஆகி மேலே வரைக்கும் வந்துடும். ஸோ அதனால் ஃபுல்லாக ரொப்பி வைக்காதீங்க. மறுநாள் காத்தால பார்த்தா ஃபுல்லாக மாவெல்லாம் கீழே போயிருக்கும். ஸோ அது மாதிரி மிக்ஸ் பண்ணி 8 மணி நேரத்துக்கு மாவு வெளியே வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சு உப்பு போட்டு கலக்கின மாவு 8 மணி நேரம் கழிச்சு இப்படி இருக்கும். உங்களுக்கே அந்த புளிச்ச ஸ்மெல் ஒன்று வரும். அந்த உளுந்தும் அரிசியும் வந்து புளிச்சிருக்கிற ஸ்மெல் ஒன்று வரும். காற்று கொயகுலேட் ஆகி அப்படியே மேலே பஃப் ஆகி வரும். இது நான் வந்து ஊற வச்சு அரைச்சி இதை மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக 8 மணி நேரம் வச்ச மாவு. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாவு இப்படி இருக்கும். இப்போது இதை வச்சு நான் உங்களுக்கு இட்லி போட்டு காட்டுறேன். எங்கள் ஹோட்டலில் த மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ், த ஹையஸ்ட் சோல்டு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, நெய் இட்லி அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்ஷு. அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு வந்து மினி இட்லி, பட்டன் இட்லின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டன் இட்லி வந்து சின்ன மோல்டு இருக்கும், அதில் வந்து ஸ்பூனில் ஊற்றி இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் லோவில் வேக வச்சுட்டிங்கன்னா அந்த சின்ன இட்லி ரெடி ஆகிடும். அதில் ஒரு மினி இட்லி சாம்பார், நெய் இட்லின்னு சொல்லுவாங்க, அது செஞ்சுட்டு இருந்தாங்க. அதை எப்படி பண்ணுறது கற்றுக் கொடுக்குறேன். இப்போது இந்த மாவு வச்சு இட்லி ஊற்றலாம். இங்கே இட்லி தட்டு வச்சுருக்கேன். இந்த இட்லி தட்டில் லைட்டாக இது மாதிரி ஒரு ஸ்பூனில் 1 2 3 4 5 6 7 திருப்பி ஒரு 7 இது மாதிரி ஜிஆர்பி நெய்யை போட்டு இது மாதிரி ரவுண்டாக இந்த இட்லி மோடில் தேய்ச்சி வச்சுடுங்க. இப்போ இந்த மாவு பாருங்கள் புளிச்சு வச்சாச்சு. தயவு செஞ்சு இந்த மாவை ஃபுல்லாக போட்டு கிண்டிடாதீங்க. மாவு கிண்ணு அந்த ஏர் கோயாகுலேஷன், ஏர் இன்கார்பரேட் ஆகி பஃப் ஆகிருக்கும். தயவு செஞ்சு அதை மிக்ஸ் பண்ணி சட்டையாக்கிடாதீங்க. இட்லி கொஞ்சம் கட்டியாக வரும். இதை மேலாக்கா பாருங்க, அப்படியே இந்த ஷேவிங் ஃபோம் வரும் தெரியுமா, அது மாதிரி மேலாக்கா அப்படி எடுத்து சும்மா ஷேவிங் ஃபோம் போடுற மாதிரி கலக்காமல் இட்லி ஊற்றணும். அதுதான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஃபாலோ பண்ணால் மல்லிப்பூ மாதிரி வரும் இட்லி, இல்லை மல்லிப்பூ செடி மாதிரி வரும் கட்டியாக. முக்கால் ஊற்றுங்க, முழுசாக ஊற்றாதீங்க, அப்புறமா வெந்த பிறகு புஃப்னு பெருசாகிடும். அதனால் முக்கால் ஊற்றி இட்லி பாத்திரம் சூடான பிறகு அந்த சூடுக்குள்ளார இறக்கி விட்ருங்க. இவனை மூடிடுங்க. மூடி 10 நிமிஷம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்னா உங்கள் டொமஸ்டிக் பர்னரில் ஹையில் வைங்க. ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவில் வைங்க. ஒரு 15 நிமிஷம், 12லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள சாஃப்ட்னா சூப்பர் சாஃப்ட் இட்லி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் ஹைலையும் 5 நிமிஷம் மீடியம்லையும் வச்சு குக் பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள், வாவ், சூடாகுது. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இது மேலே லைட்டாக தெளிங்க. ரொம்ப தெளிக்காதீங்க, நொசன்னு ஆகிடும். லைட்டாக தண்ணி தெளிங்க. அந்த சூடுலேயே வந்து அது பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த தண்ணியை இழுத்துக்கும். இழுத்து ஒரு 2 நிமிஷம் இதை ஆறணும். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா இது மாதிரி உள்ளார சட்டையாக இருக்குது பாருங்கள். இந்த மாவு வந்து இப்படி உள்ளார சட்டையாக இருக்குது. அந்த அளவுக்கு காற்று இருந்திருக்கு நம்ம போடும்போது. அதனால் அது வெந்த ஒன்று அப்படியே உள்ளார இறங்கிடுச்சு. இது வந்து கொஞ்சம் மெலிஸாக இருக்கும் இந்த இட்லி. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் மோட்டாவாக வேணும், அதாவது கொஞ்சம் கனமாக புட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதாவது ரொம்ப ஃப்ளஃபியாக காற்று மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க, கொஞ்சம் கட்டியாக வரும். அப்போ அந்த இட்லி உங்களுக்கு கான்கேவ் இட்லியாக வரும். பட் சாஃப்டாக இருக்கிற இட்லி, கொஞ்சம் மெலிசாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கிற இட்லி நீங்கள் வந்து அந்த ஏர் கோயாகுலேஷன் காற்று எடுக்காமல் மேலாக்க எடுத்து போட்டால் தான் அழகாக வரும். இப்போது இது சூடு ஆற விடணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுக்கிறேன். ஒரு ஃபேண்டாஸ்டிக் இட்லி. இப்போ பாருங்கள், அதே மாவில் நான் இந்த மினி இட்லி போட்டிருக்கேன். இது வந்து மினி தட்டு வரும்ல, நெய் இட்லி சொன்னேனே நம்ம துர்கா லஞ்ச் ஹோமில், அது எப்படின்னா இது மாதிரி ஒரு 17 இட்லி
17 இட்லியை போட்டு நம்ம ஒரு எபிசோடில் சாம்பார் பண்ண ஞாபகம் இருக்கா, துர்கானஞ்சம் டிஃபன் சாம்பார். அவனை இது மாதிரி மண்டை மேலே ஒரு 3 கரண்டி பாரபட்சமே பார்க்காம கொட்டுங்க. கொட்டினீங்களா? அதுக்கப்புறமா இவனை எடுங்க. இவன் யாருன்னா இவன் ஜிஆர்பி நெய். இவனை 1 2 2.5 டீஸ்பூன், நான் இது டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக எடுக்கலை, டீஸ்பூன் 2.5 டீஸ்பூன் அவனை மேலே ஊற்றி, தலை மேலே ஊற்றி, இது மாதிரி கொத்தமல்லியை நெய் மேலே படுற மாதிரி ஊற்றி இதை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக் நெய் இட்லி சாம்பார், ஒரு ஃபேண்டாஸ்டிக் ரைஸ் இட்லி. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இனிமேல் எளிமையாக எப்படி இட்லி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஸோ த பெஸ்ட் ரெசிபி ரைஸ் ரவா வச்சுக்கிட்டு உளுந்து தனியாக அரைச்சி ரைஸ் ரவாவை மிக்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு இட்லி. அந்த 6 மணி நேரத்து 8 மணி நேரத்துக்கு ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இட்லிக்கு வெங்காய சட்னி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாம்பார் இருந்ததுன்னா இந்த சைஸில் ஒரு 16 இட்லி மினிமம் உள்ளே இறங்கும். ஒரு ஃபேண்டாஸ்டிக் இட்லி உங்களுக்காக இதயம் தொட்ட சமையல் வெங்கடேஷ் பட் ஸ்டைல்.